இன்றைக்கி அநேகர் வரும் நாட்களில் அநேகர் கைவிடப்பட்ட நிலைமையில் வரப்போகிறாங்க. கைவிடப்பட்ட நிலைமையில் அநேகர் வரப்போகிறாங்க. அதனால் நீங்கள் இப்போவே உங்கள் குடும்பத்துக்கு உண்டான தேவைகள், உங்கள் பிள்ளைகளுக்கு உண்டான தேவைகள், உங்கள் தொழிலுக்கு உண்டான தேவைகள் எல்லாவற்றையுமே இப்போ இருந்தே ஏசப்பாட்ட கேட்க ஆரம்பிச்சிருங்க. அந்த நேரத்தில் நடக்கும் ஐயும் அப்படின்னு சொல்லக்கூடாது. சில பெற்றோர்கள் நான் சொல்கிற கேட்டிருக்கிறேன், என் பிள்ளை திருமண வயசு வந்துட்டு எனக்கு ஒன்றும் கவலையே இல்லை, 25 பவுன் ரெடியாக வச்சுருக்கிறேன், அந்த 25 பவுன் இருக்குது, என் பிள்ளை நல்லபடியாக கட்டி கொடுத்துருவேன் அப்படின்வாங்க. அது தவறு. அப்படி பேசக்கூடாது. நீ 25 நகை வச்சு தானே வச்சிரு. ஏன்னா கர்த்தர் என் பிள்ளைக்கு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்க போகிறார், கர்த்தர் தான் என் பிள்ளைக்கு திருமண காரியத்தை வாய்க்க போகிறாரு, எல்லாமே அவர்கிட்ட ஒப்படைச்சிட்டேன் அப்படி நீங்கள் பேசும்போது கர்த்தர் எடுத்து செய்வார். அப்போ நீங்கள் இப்படி பேசும்போது மாம்சத்தில் பேசுகிறீங்க. 25 பவுன் நகை தான் ஃபோக்கஸ் பண்ணுறீங்க ஒழிஞ்சு இயேசுவை ஃபோக்கஸ் பண்ணலை. அப்போ அந்த நகை உனக்கு நல்ல ஒரு நபரை கொண்டு வர மாட்டான். அந்த நகை ஒரு ஒழுக்கமான ஆளை கொண்டு வர மாட்டான். அப்போ இயேசுக்கிட்ட சொன்னீங்கன்னா, இயேசுக்கிட்ட முறையிட்டீங்கன்னா இயேசு நல்ல நபரை கொண்டு வருவார். அவருக்கு தெரியும், அவர் இதயத்தை ஆராய்ந்து பார்த்து நல்லவனை கெட்டவனை பார்த்து வருவார். அதனால் என்னால் முடியும், என் பிள்ளைக்கு இதை செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி தன்னைத்தானே பெருமைப்படுத்தி பேசக்கூடாது. அதனால் எல்லாவற்றையும் நீங்கள் அவர்கிட்ட ஒப்படைச்சிருங்க.